வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னா கார்ன் அடை, அதாவது மக்காச்சோள அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் அடை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் இல்லை வேறு என்ன பருப்போ இல்லை பச்சை பயிரோ போட்டு நீங்கள் அரைச்சி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு அரிசியோட கொஞ்சம் காணும் போட்டிருக்கோம், அதாவது மக்காச்சோளம். இதெல்லாம் போட்டு வீட்டில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெசிபி பண்ணணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கிட்டனா இந்த மாதிரி கார்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்வீட் கார்னோ இல்லை மக்காச்சோளமோ போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அடை இது. இதோட வெள்ளை குருமா, நம்ம ஹோட்டலுக்கு போனாலே வந்து ஒரு சூப்பரான குருமா சாப்பிடணும் ஆசைப்படுவோம்ல. ஹோட்டல் குருமா நம்ம வீட்டில் ஏன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது இந்த அடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. கார்ன் 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், தேங்காய் 4 பத்தை, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, பொடிசை நெருக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4லேருந்து 6 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த கடலைப்பருப்பும் அரிசியும் நம்ம ஊறாக்க போகிறோம். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கடலைப்பருப்பு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி, எப்பவுமே கடலைப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும், அரிசி கம்மியாக இருக்கணும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊட்ட சொல்லி வச்சுருங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அரைக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற பக்குவம் கிடைக்கும். கொஞ்சம் ஊறாமல் அப்படியே அரைச்சினா சரியாக அரையாது, அதே டைமில் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் 2 மணி நேரம் அப்படி இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சின்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்றோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அதாவது 80 to 90% அளவுக்கு அரைச்சிருங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சினா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏங்கிட்டனா இதில் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், மக்காச்சோளம் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். அதனால் இந்த பருப்பும் அரிசியும் கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன் ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கார்னை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இதை எப்படி அரைக்கணும் கேட்டிங்கன்னா, ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் பருப்போடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அதே மாதிரி பச்சை கருவேப்பிலை, இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 6 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா கட் பண்ணி போடுங்க. இஞ்சி அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி ரெசிபிக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் நீங்கள் பொடிசாக திருவி போடணுன்னா இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மக்காச்சோளம் இதில் போடுறோம். இந்த இடத்துல மக்காச்சோளத்தை போடுறோம். ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் தேவையான உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட் திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொரியல் மாதிரி ரெடியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு அரிசியில் நம்ம போட போகிறோம். நீங்கள் இந்த கார்னை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங்கில் சுண்டல் சாப்பிட்ணும் ஆசைப்படுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுங்க.
இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்போடு இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். சில பேருக்கு பெருங்காயம் போடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது மாவோட பக்குவம் எனக்குன்னா கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தோசை மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தோசைக்கல்லை போட்டு தட்ட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வடை மாவு கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதுக்கு பிறகு சூடாக இருக்க தோசைக்கல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய், ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை நல்லா தட்ட ஆரம்பிங்க. வீட்டில் எப்படி வடை தட்டுவீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக தட்டணும். ரொம்ப திக்காகவும் கூடாது, ரொம்ப மெலிசாகவும் கூடாது. கரெக்டான பக்குவத்தில் தட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றி நீங்கள் 2 சைடில் குக் பண்ணி எடுத்துனா ரெடி. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணுற அடைக்கும் இந்த அடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் கேட்டனா இதில் கார்ன் போட்டிருக்கோம். நிறைய பேர் எங்கள் வீட்டில் மக்காச்சோளம் கிடைக்கல, கார்ன் யூஸ் பண்ணலாமா, ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி அல்டிமேட்டான ரெசிபி, பர்டிகுலராக நம்ம வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இதோட ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், தேங்காய் 4லேருந்து 5 பத்தை, முந்திரி பருப்பு 15லேருந்து 18 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக அரைச்சிருங்க. இந்த இடத்துல முந்திரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்ட அந்த முந்திரி போடும்போது அந்த ரிச்னஸ் கொடுக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இந்த தேங்காயோட போட்டு அரைக்கிறோம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருங்க. அதுக்கு பிறகு தேவையான தண்ணி திருப்பி ஊற்றி அரைக்கலாம். ஏன் கேட்டனா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அரைக்கிற பக்கம் கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 95% இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். கொஞ்சமாக குறைன்னு இருக்கணும். இப்போ குருமா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த குருமா வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிட்ஜி இலை எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் சோம்பு போடுறோம். நல்லா பொரிஞ்சு விட்றோம். அதுக்கு பிறகு வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரதில்லை. இது வதங்குற பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக 40 to 50% அளவுக்கு வதங்கிருக்கணும். எப்போவுமே குருமா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வெங்காயம் 100% வந்து வதங்கக்கூடாது, சரிங்களா? அப்படி வதங்கினா கலர் மாறிடும், பர்டிகுலராக இந்த வெள்ளை குருமாக்கு. அதனால தான் 40 to 50% அளவுக்கு வதங்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சா? இதுக்கு பிறகு தக்காளி வந்து நான் பாதி தக்காளியை கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். மீதி தக்காளி கடைசி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பிறகு தனியா பவுடர் இந்த இடத்துல 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதே டைம் மஞ்சத்தூள் சிறிதளவு, ஜஸ்ட் பிஞ்ச் போட்டால் போதும், அதிகமான மஞ்சத்தூள் வேண்டாம். அதுக்கு பிறகு தேவையான உப்பு, காய்கறி எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். இந்த காய்கறிலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே தாளி போட்டிருக்கோம்ல, பட்டை, லவங்கம், வெங்காயம் இதெல்லாம் இதோட நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயை நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு காய் வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தேங்காய் போடணும். அதனால் ஒரு மூடி போட்டு காய் வேகட்டும்.
அதுக்கு பிறகு இந்த காய்கறி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50% அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். ஆனால் அதிகமான தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் திக்காக போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் இந்த கோகனட் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். சரிங்களா? அந்த கிரேவி டெக்ஸ்சர் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த மாதிரி கரெக்டாக வந்த பிறகு ஆஃப் பண்ணுறேங்க. தேங்காய் எதுக்காக திரியாக லைட்டாக இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா? இப்போ ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சம் அங்கங்கே தெரியும், இந்த மாதிரி வரணும் குருமானாவே. அதனால தான் 95% அளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். எனக்கு இந்த மக்காச்சோள அடை ஹோட்டலில் பண்ணுற வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான காம்போவில் கொடுத்துருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்ச்லையும் சாப்பிட்லாம், டின்னர்லையும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.